ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. லாஸ்ட் ஷெட்யூலில் ஷூட்டிங்கில் முக்கியமான ஒரு சீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 சீன்ஸ் தான் இன்னும் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தாத்தா மடியில் படுத்துட்டு அழுகிறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம குமரன் அண்ட் விஜய் 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அங்கே வந்து நம்ம நிவின் வந்து அதை தடுக்கிற மாதிரி ஒரு சீன், அது இப்போ அடுத்த பிக்கில் வரும், அந்த ஒரு பிக் தான். ஸோ இந்த 2 சீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எபிசோடில் வராமல் இருக்குது. நடுவில் வந்து பிட்டு சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் முக்கியமான சீன் நமக்கு பிடிஎஸில் கிடைச்ச சீனில் இது மட்டும் வந்து எபிசோடில் வரல. அடுத்து தான் இந்த ஒரு காஸ்டியூமில் தான் வந்து இன்றைக்கி எபிசோட்லேயுமே நம்ம காவேரி வந்து இருப்பாங்க. ஸோ விஜய் வீட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து எடுத்த ஷூட்டிங்கில் இந்த ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கி எபிசோட்லேயுமே இந்த ஒரு காஸ்டியூம் தான் வந்து வியர் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ லாஸ்ட் ஷெடியூலில் அவங்க வீட்டு விட்டு வெளியில் போன மாதிரி காமிக்கலை, ஓகேங்களா? அதெல்லாம் ஷூட்டிங் இன்னும் பண்ணலை, வேறு எந்த லொக்கேஷனுக்கும் அவங்க போகலை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் வீட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் ஷூட்டிங் வந்து போச்சு. மேபி நாளைக்கு M1 ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்படி வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா கனெக்ட் தெரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அதை பற்றி நான் தனியாக நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணேன். நிறைய வீடியோ பேக் டு பேக் வரும், வீடியோவாக வரும். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நிறைய வந்து எனக்குள்ள நிறைய யோசனைகளாக வருது, எல்லாமே கூட நான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதேமாதிரி நிவினோட இந்த ஒரு ட்ரெஸ் காஸ்டியூமே வந்து இந்த ஷெட்யூலில் தான் ஷேர் ஆச்சு. பட் எதுவுமே வந்து ரிலீஸ் ஆகலை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் வரல. 2 காஸ்டியூம் வந்து இந்த வீட்டிலேருந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பாப்பா மேபி 2 டேஸ்க்கும் அங்கே வராரா என்னன்னு நமக்கு தெரியல. ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறப்ப தான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். போயிட்டுருக்கு என்ன சொன்னால் அதை சொல்லி முடிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஷெட்யூலில் வந்து விஜய் வீட்டில் தான் வந்து ஷூட்டிங் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஷெட்யூல் நாளைக்கு ஷூட்டிங் போக போகுது இல்லையா? ஸோ அப்போ தான் நமக்கே தெரியும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களா இல்லை போயிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு ஷெட்யூலில் தான் மேபி வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தாங்கன்னா வேறு லொக்கேஷன் அவங்களுக்கு வந்து ஷூட்டிங் போகும். இப்போ வரைக்கும் வந்து லாஸ்ட் ஷெட்யூல் ஃபுல்லாகவே வந்து விஜய் வீட்டில் தான் ஷூட்டிங் வந்து போச்சு. ஏன்னா அந்த வீட்டில் அந்த இன்னைக்கு போட்டதாங்களே ட்ரெஸ் வரைக்கும் அங்கே வந்து ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ நாளைக்கு சண்டே, ஸோ நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு எடுக்கிற ஷூட்டிங்கை வச்சு தான் மண்டே எபிசோட் கொண்டு வருவாங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு நமக்கு எந்த ஒரு பிடிஎஸ்மே வரல, வேறு ஒரு காஸ்டியூமில் மேபி வந்து நான் மிஸ் பண்ணுறேன்னு தெரியல, ஊருக்கு போன பிஸியில். பட் நான் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோஸில் இது மட்டும் தான் கடைசி நான் எடுத்து வச்சிருக்கேன். மேபி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன் வேறு ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காஸ்டியூம். லாஸ்ட்டாக இந்த ஒரு ட்ரெஸ், அந்த ரெட் கலர் ட்ரெஸ் இருக்குல்ல இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தாங்களே அந்த ஒரு காஸ்டியூம் தான் நான் பார்த்தேன். மேபி அதுக்கு தான் ஷூட்டிங் பண்ணியிருப்பாங்க நான் கெஸ் பண்ணுறது அப்டேட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தான் தெரியுங்க அவங்க வேறு லொக்கேஷன் போகிறாங்களா போகலையே, இதே லொக்கேஷனில் ஷூட்டிங் ஆகுதுன்னு சொல்லி. நாளைக்கு ஷூட்டிங் பண்ண அப்டேட் கிடைச்சும் கண்டிப்பாக கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள்.